இயற்பகை நாயனார் சிவ பக்தர்களின் எந்த வேண்டுகோளுக்கும் அவர் வேண்டாம், இல்லை என்று சொன்னதில்லை. அவரது செயல்கள் உலகின் இயற்கை முறைகளுக்கு முரணானவை என்பதால் இந்த அடைமொழியை பெற்றார். ஒரு நாள் பரமசிவன் ஒரு விருந்தாளி வேடத்தில் இயற்பகை நாயனாரின் வீட்டிற்கு தோன்றினார். அவர் நாயனாரிடம், உன் மனைவியை எனக்கு கொடு என்றார். சிவபக்தர்களுக்கு எந்த விதிகளும் இல்லாமல் தங்கள் உடைமைகளை அர்ப்பணிக்கும் நாயனார் தயக்கமின்றி தனது மனைவியை அந்த விருந்தாளிக்கு அளிக்க தயாராகிவிட்டார். ஆனால் அவருடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு பரிசோதனைக்கு தயார் அல்ல. இருப்பினும் கணவரின் பக்தியை மதித்து இறைவனின் தோற்றமணிந்த விருந்தாளியுடன் செல்ல தயாராகிவிட்டாள். அவளுடைய மனம் துன்பப்பட்டாலும் சிவபக்தியின் வழியில் கணவரின் கட்டளைக்கு பணிந்தாள். இறைவன் இயற்பகை நாயனாரும் அவரது மனைவியும் காட்டிய பக்தியை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்து அவர் தன்னை உண்மையான வடிவில் காட்டி, உங்கள் பக்தி அளப்பரியது, நீங்கள் இருவரும் சிவலோகத்திற்கு வருவீர்கள் என்று ஆசீர்வதித்தார்.